வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டு. முயற்சி செய்தால்தான் வெற்றியின் படிக்கட்டுகளை நாம் அடையலாம். ஒவ்வொரு வெற்றியும் நாம் அடையும் பொழுது படிக்கட்டுகள் எண்களில் உயர்ந்து கொண்டே இருக்கும். வெற்றி கொடியை நாட்டலாம். சாதாரணமாக சில நேரங்கள் பெரியவர்கள் உழைக்காமல் சாதாரணமாக இருப்பார்கள். சிறிய வயதுடையவர்கள் உழைத்துக் கொண்டிருப்பார்கள். பெரியோராக இருக்கின்றவர்கள் உழைக்காமல் இருந்தால் அது சிறியவர்களாக ஆவார்கள். சிறியவர்கள் உழைத்தால் அது பெரியவர்களாக மாறுவார்கள். அந்த முயற்சி தான். இதற்கு உதாரணமாக ஒரு சர்க்கஸ் கூடாரத்தை அடித்து எல்லா விதமான மிருகங்களையும் ஒரு ஊரில் கூட்டி வந்து அதில் சர்க்கஸ் வித்தைகளை செய்தார்கள். அதன் பக்கத்தில் இருந்த வீட்டில் உள்ள ஒரு சிறு பையன் தந்தையை அழைத்து கொண்டு, எனக்கு அந்த மிருகங்களை காட்டுங்களப்பா என்று சொல்ல, தந்தை அங்கே கூண்டுக்குள் அடைக்கப்பட்டிருந்த எல்லா மிருகங்களையும் சுற்றி காண்பித்து விட்டு யானைகள் இருக்கின்ற இடத்திற்கு வந்தார். அந்த இடத்தில் இருந்தபோது அந்த பையன் கேட்டான், அப்பா, பெரிய யானையை சாதாரண கயிற்றால் கட்டி போட்டிருக்கின்றார்கள், சிறிய குட்டி யானையை சங்கிலியால் கட்டி போட்டிருக்கிறார்களே, எனக்கு இது புரியவில்லை அப்பா என்று தந்தையிடம் கேட்டான். தந்தையும் அந்த சர்க்கஸ்காரிடம் சென்று ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அந்த சர்க்கஸ்காரர்கள் சொன்னார்கள், இந்த பெரிய யானையும் ஒரு காலத்தில் குட்டி யானையாகத்தான் இருந்தது. அந்த குட்டி யானை வந்தவுடன் நாங்கள் கயிற்றால் கட்டி போட்டோம். அது எப்படியாவது காட்டிற்குள் ஓட வேண்டும் என்று சொல்லி இழுத்து இழுத்து அந்த கயிற்றை அறுத்தெறிந்து விட்டது. எனவே சங்கிலியால் நாங்கள் பிணைத்தோம். நாட்கள் ஆக ஆக அந்த சங்கிலியை இழுத்து இழுத்து பார்த்து அந்த யானைக்கு தோல்வியே கிடைத்தது. எனவே பலகாலம் இழுத்து பார்த்து விட்டு இனிமேல் நாம் தப்பித்து போக முடியாது என்ற நிலை வந்த பிறகு அது வளர்ந்து பெரியதாக ஆகிவிடும். அப்பொழுது ஒரு கயிற்றை கட்டினாலும் அந்த பெரிய யானை முயற்சி செய்யாது. காரணம், அதன் மனதில் முடியாது என்ற எண்ணம் குடியமர்ந்து விட்டது. எனவே அது முயற்சியே செய்யவில்லை. ஆனால் குட்டி யானை நிச்சயம் நாம் தப்பித்து போய்விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இழுத்து இழுத்து அந்த கயிற்றை அறுத்ததினால் நாங்கள் சங்கிலியை ஏற்கனவே சொன்னது போல் கட்டி போட்டிருக்கின்றோம். ஒரு நிலை வருகின்ற பொழுது அந்த யானை பெரியதாக ஆன பிறகும் கூட அதை இழுத்து பார்த்து பார்த்து பலநிலை என்று சொல்லுகின்ற பொழுது கயிற்றை கட்டினாலும் அது அப்படியே நிற்கும். எனவேதான் சாதாரணமாக சொல்லுகின்ற பொழுது பெரியோர்கள் சிறியோர்கள் போல் முயற்சி செய்வதில்லை. சில நேரத்தில் சிறியவர்கள் பெரியோர்கள் போல் முயற்சி செய்கின்றார்கள். அந்த குட்டி யானையானது முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது, எப்படியா வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி. அந்த பெரிய யானையாக மாறும் பொழுதுதான் அது சோர்வடைந்து இனிமேல் முடியாது என்ற நிலையை உருவாக்கி விடுகிறது. எனவே சங்கிலிக்கும் கயிற்றுக்கும் இதுதான் வேறுபாடு என்று அந்த சர்க்கஸ் நடத்துபவர் சொன்னார். இப்படித்தான் வாழ்க்கையிலும் சில காரியங்களை முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். 100% முயற்சி செய்தால் வெற்றி என்ற நிலை இருக்கும். ஆனால் 98% வந்த பிறகு இனிமேல் நம்ம அது முடியாது என்று அங்கே அந்த முயற்சியை நிறுத்தி விடுவார்கள். இன்னும் 2% அவர்கள் முயற்சியை செய்திருந்தால் 100% எட்டியிருக்கலாம், வெற்றியை பெற்றிருக்கலாம். எனவே தொடர்ந்த முயற்சி, எந்த சூழ்நிலையிலும் தொடர்ந்த முயற்சியோடு நாம் இருந்தால் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றி படிக்கட்டில் ஏறி நின்று வெற்றி கொடியை உயிரே நாம் உயர்த்தலாம். வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் நடக்கின்ற நிகழ்வுகளில் நாம் விடாமுயற்சியுடனும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.